ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இன்றைக்கி பார்க்குக்கு போகிறோம். இப்போ சனி ஞாயிறு வந்து லீவு ஸ்கூலு. அதனால் குழந்தைங்க வந்து ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொன்னாங்க. எங்கள் வீட்டிலேருந்து ஒரு நிமிஷம் நடந்து போகிற தூரத்தில் ஒரு பார்க் இருக்குது. நாங்கள் அடிக்கடி அந்த பார்க்குக்கு போவோம். அவங்களுக்கு அந்த பார்க்குக்கு போய் போர் அடிச்சிருச்சா, அதனால் வந்து வேறு ஏதாவது நியூ பார்க்குக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் எங்கள் வீட்டிலேருந்து 8 நிமிஷம் ட்ரைவ் பண்ணி ஒரு பிளேஸ்க்கு போனோம். அந்த இடத்துல ஒரு பார்க் இருக்குது. வாங்க அந்த பார்க் எப்படி இருக்குது, அதை சுற்றி என்னென்ன இருக்குங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ நாங்கள் வீட்டிலேருந்து போகிற தூரத்தில் பிளேஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு நான் வீடியோ எடுத்திருக்கேன். அதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் தவறாமல் பார்ப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்குள்ளே வந்து நாங்கள் என்ட்ராயாச்சு. குழந்தைங்க வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. உள்ளே போய் என்னென்ன இருக்குது பார்க்கணுன்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிட்டாங்க. போய் ரியா பாப்பா பார்த்திங்கன்னா வந்து உள்ளே போய் பார்த்து நல்லா ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாடிக்கிட்டு இருந்தா. இப்போ வந்து உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம் வாங்க என்னென்ன இருக்குன்னு. இந்த பார்க் பார்த்திங்கன்னா வாக்கிங், சைக்கிளிங் இதுக்கெல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பார்க்கில் வந்து டாக் வந்து அலோடு கிடையாது. சில பார்க்லலாம் பார்த்திங்கன்னா வந்து டாக் வாக்கிங் போகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த பார்க்கில் வந்து அலோவ் பண்ணுறது கிடையாது. அதனால் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க எந்த பெட்டுமே வந்து அலோவ் கிடையாதுன்னு. பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒரு பாதை இருக்குது. அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட் சைட்லேயும் ஒரு பாதை இருக்குது. நம்ம எப்படி வேணாலும் போகலாம். நாங்கள் இந்த சைடு போகிறோம். இப்போ போனோன்னே பார்த்திங்கன்னா பேர்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து டக் இதெல்லாம் வந்து அங்கே சுற்றி நின்றுட்டு இருந்துச்சு. அதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் ரியாவுக்கு வந்து இந்த மாதிரி வந்து கூட்டமாக இருந்துச்சுன்னா ரொம்ப பயப்படுவா, இதை குத்திருமோன்னு சொல்லிட்டு. அதனால் ரியா ஓடி வந்துட்டா. லோச்சன் தைரியமாக பக்கத்தில் போய் என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தான். அங்கே நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபுட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க கீழே. அதெல்லாம் வந்து இந்த பறவைகள் வந்து கொத்தி கொத்தி தின்னுட்டு இருந்தது. அதெல்லாம் பார்த்து லோச்சன் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தான். நாங்கள் பார்த்திங்கன்னா எந்த ஃபுட்டுமே கையில் எடுத்துகிட்டு வரல, எல்லாம் கார்லேயே இருக்குது. அதனால் வந்து எதுவுமே நாங்கள் பறவைகளுக்கும் டக்குக்கு எதுக்குமே போட முடியலை. ரொம்ப சேடாக இருந்தால் லோச்சன். இருந்தாலுமே நம்ம வந்து பக்கத்தில் போய் நிற்கும் போது பார்த்திங்கன்னா ஏதாவது கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் வருது. வந்து பார்க்குது, நம்ம கையில் எதுவுமே இல்லைன்னு சொன்னோன்னே போயிடுது. ஒரு ஏக்கம் தான் அதுவும். ரியாவுக்கு பார்த்திங்கன்னா இங்கே நிற்கவே பயப்படுறா ரொம்ப. அதனால் அவள் போகணும்னு சொல்லிகிட்டு இருக்கா.
இங்கே ஒரு சின்ன அருவி மாதிரி இருந்தது. அது கீழே பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து நிறைய காசு போட்டிருந்தாங்க. எதுக்கு அது போட்டிருக்காங்க அப்படின்னு தெரியல. அதுவும் இல்லாமல் சாமி சிலை இதெல்லாம் இருந்தது. புக்தா சிலை, அதுக்கப்புறம் வந்து சில சிலையெல்லாம் இருந்தது. அது என்ன சாமின்னு தெரியல கன்ஃபார்மாக. அதுக்கப்புறம் தேங்காயெல்லாம் இருந்தது. எதுக்காக அது போட்டிருக்காங்க என்ன இது அப்படின்னு எனக்கு தெரியலை. இங்கே பாருங்க, புக்தா சிலை இருக்குது, சில சாமி சிலை, இந்த மாதிரி தேங்காய் பூ இதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. அது எதுக்காக இங்கே போட்டிருக்காங்க அப்படின்னு எதுவும் தெரியலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்காக ஒரு சின்ன ப்ளே ஏரியா இருந்தது. இந்த பார்க்லேயே பார்த்திங்கன்னா 2 ப்ளே ஏரியா செட் இருந்தது. இது வந்து ஃபஸ்ட்டு ப்ளே ஏரியா, அதுக்கப்புறம் இன்னொரு ப்ளே ஏரியா வந்து அந்த சைடு இருக்குது. இதுக்கு போகணுன்னு சொல்லிட்டு குழந்தைங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அதனால் வந்து ஓப்பன் பண்ணி நாங்கள் இப்போ ப்ளே பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். Slow, slow. Hello. Itu orang pusat orang mana? Wait. Tu hai dah. Apa? Apa? Yes, we did it. Take. Pindah anda udah. That's it. Good boy. Careful. What's that? Okay, come down. Like a fireman. Look, come here. Nothing. I was not here. Okay. Come down. Me, that knife. Wow. We are done. No, you hold it here. Yes, a toy. Muda com ele, não é? Muito lascado. Apanhado forte, Lúcia. Let's go. Hold it here. Come here. Hold. இப்போ அதே பார்க்கில் பார்த்திங்கன்னா இன்னொரு ப்ளே ஏரியா இருக்குது. அதனால் அந்த ப்ளே ஏரியாவுக்கு போகலான்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க.
அவங்க ரொம்ப ஹாப்பியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா வந்து ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டாங்க. ஸோ அதனால் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தோம். சாப்பிட்டுட்டு திரும்பவும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 2.5 மணி நேரம் இந்த பார்க்கில் வந்து நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அவங்க ரொம்ப ஹாப்பியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. இங்கே ஒரு அணில் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் கப் யாரோ சாப்பிட்டுட்டு போட்டிருக்காங்க. அதை எடுத்து அதை சாப்பிட்றதுக்காக அதை ட்ரை பண்ணிகிட்ருக்கு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த கப்பை எடுத்துகிட்டு மரத்து மேலே ஏறி போயிடுச்சு அந்த அணில். வந்து சேஃப்டியாக பார்க் பண்ணுறதுக்கான ஏரியா இது. அதில் வந்து 2 பேரும் உட்காந்து சும்மா விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திப்போம். பாய்.